ஊருக்குள்ள பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, இருந்தால் ஏன் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? தாவேக தலைவர் விஜய் அவர்கள். சேலமில் அவங்க பிளான் பண்ண மாதிரி மாநாடு வெகு சிறப்பாக மொட்டை வெயிலில் செம்மையாக நடந்துச்சு. ஸோ இந்த மாநாட்டில் ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், வேற்றுமொழி பேசக்கூடிய ஒரு நபரும் போய் கலந்துக்கிட்டார். அவர் மாரடைப்பால் ஒரு உயிரிழந்துட்டார் அப்படின்ற செய்தி வந்திருக்கும். ஸோ இதை தாண்டி இந்த மாநாட்டில் ஹைலைட்டாக என்ன நடந்துச்சுன்னா விஜய் அவர்களோட ஸ்பீச் தான். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பு பயங்கரமாக இருக்குன்னு திமுக ஆட்சியில் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏன் அந்த மாணவிக்கு அப்படி நடந்துச்சு, கோயம்புத்தூர் கல்லூரி மாணவிக்கு ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு எதிரான குற்றம் நடந்துச்சு, இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் போக்சோ வழக்குகள் ஆயிரக்கணக்காக பதிவாகிட்டுருக்கு. அதெல்லாம் எதுக்காக? இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு விஜய் அவர்கள். அவருடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதா? அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானுச்சு? சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் போனார் அவரு? எங்க அவரு? சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியை போடுங்க சார். அதுக்கப்புறமாச்சு சட்டம் ஒழுங்கு சரியாகுதான்னு பார்ப்போம். அதுக்கடுத்து மறுபடியும் உங்களுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிடுறேன், போட்டினா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். முன்னாடி இந்த நான் மட்டும் சொல்லிருந்தேன், இப்போ களமே சொல்லுது அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டுக்கிறார். அதுவும் ஃபயர் விடும்போது என்ன பண்ணிக்கிறாருன்னா அதிமுக லைட்டாக கருகி விட்டுக்கிறார். எப்படின்னா எல்லாரும் அவங்களையும் பேச மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பேசணும்? ஆல்ரெடி மக்களே டெலீட் பண்ண சில பேரை பற்றி நான் ஏன் திருப்பி பேசணும்? தோக்கடிச்சிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? இப்போ ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிறது யார்? திமுக தான். அவங்கள எதிர்த்து தானே நம்ம இந்த தேர்தலை கொண்டு போனோம். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். மறுபடியும் இதை நான் ரிப்பீட் பண்றேன். இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு தூய சக்தி டிவிக்கு, இன்னொன்னு தீய சக்தி டிஎம்கே. நெக்ஸ்ட் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மனப்பான்மையை இனிமேல் திமுக நிறைவேற்ற முடியாது. இந்த கனவெல்லாம் இனிமேல் பழிக்காது. விஜய் வந்ததுக்கப்புறம் அது நடக்காது. காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நல்லா அவங்க செவ்விலே விசில் வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ஊக்கப்படுத்திருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. என்னென்னா ஸ்கிரிப்டில் அந்த 5000 ரூபா மேட்ரு இன்னும் அப்டேட் ஆகலையே அப்படின்னு ஊருக்குள்ளே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னப்பா காலையில் அப்டேட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாநாடு நடத்துறீங்க. ஒரு அப்டேட் அந்த 5000 ரூபாவை பற்றி நீங்கள் எதனா விமர்சனம் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட்டடாக நீங்கள் இருக்கீங்கன்னு நம்ம நம்பலாம். ஆல்ரெடி இருக்கிற ஸ்கிரிப்டில் ஒரு மாற்றமும் பண்ணாமல் காலையில் வந்த அப்டேட்டை கூட மத்தியானம் நீங்கள் சேர்த்துக்காமல் பண்ணுறதுன்னப்பா இது என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி லைட்டாக மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஒரு அப்டேட் இல்லையே, பழைய ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி 5000 ரூபாய் சேர்த்துக்கலாம், 5000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்களே அதை பற்றி 4 வார்த்தை பேசுவோன்னு இல்லையே அப்படின்ற மாதிரி சில பேர் வருத்தத்தில் இருக்கிறதாக கருத்துக்கள் ஊருக்குள்ள வந்து நிற்குதே. காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க, அவங்க செவிலேயே விசில ஊதி அனுப்புங்க. அதுக்கடுத்தது அனுபவத்தை பற்றி பேசுகிற நம்மளெல்லாம் பார்த்து எல்லாரும் அனுபவம் இல்லைன்றாங்க. ஆமாம், எங்களுக்கு அனுபவம் கிடையாது. எங்களுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு அனுபவம் கிடையாது, சுட்டு போட்டாலும் வராது. அப்புறம் கொள்கையை பேருக்கு வச்சுட்டு மறைமுகமாக சரண்டர் ஆகிறது, அப்புறம் டைரெக்டாக சரண்டர் ஆகிறதுன்றதும் எங்களுக்கு வராது. அந்த அனுபவமே எங்களுக்கு இல்லை, சுட்டு போட்டாலும் வராது. ஆட்சி பண்ணுறதுக்கு என்ன வேணும்?
மக்களை நேசிக்கக்கூடிய நல்ல மனசு இருந்தால் போதியா அப்படின்ற மாதிரிலாம் நல்லா கோர்வையாக பேசினார். ஆனால் இந்த படித்த பெரிய அளவுக்கு படித்த பட்டதாரியாக இருக்கணும் நம்ம நல்லாட்சி கொடுக்குறதுக்கு அப்படின்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்னும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். இது முன்னாடி சொல்லும்போது ஓகே, எல்லாருமே சாமானியர்களாக இருந்தோம், பலதரப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்துச்சு, அதனால் படித்த அதிமேதாவியாக இருந்தால் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியுன்றது தேவையில்லை, சாமானியனும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு அப்போ பேசினாங்கன்னா அது வேறு. இன்றைக்கி கல்வி எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியணும். அப்படி முக்கியத்துவமாக இந்த கல்வியை படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும். படிப்பே தேவையில்லை, யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் படிப்பை 2வது பட்சமாக வச்சுட்டு நல்ல மனசு இருந்தால் போதும், நம்ம நல்ல மனுஷனாகவே வாழ்ந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்துக்கு ப்ராக்டிக்கலி இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். படிக்கணும், எல்லோரும் படிக்கணும். படிச்சுட்டு அதிகாரத்துக்கு நல்லவனாக இருக்கலாம். ஏன் படித்தா கேட்டவன் ஆகிடுவானுங்களா என்ன? படித்தாலும் நல்லவனாக இருக்கலாம், படிச்சுட்டு நல்லவனாக ஆயிடணும் அப்படின்னு எல்லா தலைவர்களும் சொன்னால் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கே அப்படின்றது பொது ஜனங்களின் கருத்தாக இருக்குது. நமக்கு அனுபவம் இல்லதான், கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதான், அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது, மறைமுகமா சரண்டர் ஆகிறது, இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் நமக்கு இல்லதான், அதுவும் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும்யா, நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம். நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால, மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன்.